ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அரசியல் எதிரி திமுகவை கடுமையாக எதிர்த்துட்டீங்க, சாதிச்சு காட்டிட்டீங்க. ஆனால் கொள்கை எதிரியை என்ன செய்ய போகிறீங்க? ஒரு கேள்வி எழுது. திமுக அணி வீழ்த்தப்பட்ட பிறகு நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுனா உங்களை பாஜக கையாளாமல், பாஜக இயக்காமல் உங்களால் உங்களை தற்காத்து கொள்ள முடியுமா? ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஒரு இப்போ சிஎம் ஆகிட்டார்னா தமிழ்நாட்டில் இந்த மாநிலத்தை வழிநடத்துறதுக்கு ஒன்றிய அரசுட்டு தான் நீங்கள் போக வேண்டிய தேவை இருக்கும். ஒன்றிய அரசை நீங்கள் முழுசாக 100 விழுக்காட்டு பகிச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சியை நடத்த முடியாது. ஏன்னா நீங்கள் புதுசு. ஆனால் திமுக எதிரணியில் பாஜகவை வைத்து தானே ஆட்சி செஞ்சுருந்தாங்க. அவங்களுக்கு அனுபவம் இருக்குங்க. ஒரு துறையை நடத்துறதுக்கான ஃபண்டு சோர்ஸை எப்படி கையாளுறது அவங்களுக்கு அனுபவம் இருக்குது. இப்போ தாவேக்கால டாப் டு பாட்டம் எல்லாமே புதுசு. யாருமே எதுவுமே தெரிய போகிறதில்ல அவங்களுக்கு. அப்போ ஒரு அரசாங்கத்தை எப்படி வழிநடத்துறது அப்படின்ற கூட இன்றைக்கி புதுசாக தான் அவர் கற்றுக்கிற வேண்டியிருக்கு. இதுலேருந்து அவங்களுக்கு பெரிய ஒரு தடுமாற்றம் இருக்கும். என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா முற்றிலும் கொள்கை எதிரி பாஜகவை எதிர்த்து நின்று தமிழ்நாட்டை வழிநடத்த போகிறீங்களா, அல்லது பாஜகவோடு சமரசமாகி தமிழ்நாட்டை வழிநடத்த போகிறீங்களா ஒரு கேள்வி இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாடு மக்கள் ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிறோம். பாஜகவை எதிர்ப்பு நிலையிலிருந்து எந்த காரணத்துக்கும் நீங்கள் மாறக்கூடாது. நீங்க கொள்கை எதிரி சொல்லிட்டீங்க இல்லையா, பாஜகவை எதிர்த்து நில்லுங்க.